Hello viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட் என்ன அப்படின்னா solubility product and we were able to write an expression for the solubility product and we have also learned how to write or how to predict the solubility product from the molar solubility or vice versa. அதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்க்கான கண்டினியூட்டி தான் இது, வேற எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வீடியோல என்ன சார் சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் பேஸ் பண்ணியான क्वेश्चंस எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, எவ்வளவு குயிக்கா நம்ம ஈஸியா ஒரு क्वेश्चंस சால்வ் பண்ணிட்டு அடுத்த क्वेश्चन மூவ் பண்றது அப்படிங்கிறது மொத்தமா இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரியா? ரைட். சோ வித்அவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்க, solubility product அப்படின்னா என்னன்னா லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன். It is the product of molar concentration of an ions whose stoichiometry is raised as a power in a balanced equilibrium equation அப்படின்னு பார்த்தோம். ஒரு ரியாக்ஷன் ஈக்லிபிரியம்ல இருக்கும்போது அந்த ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷனை எழுதிட்டு product of those concentration has to be written and என்ன stoichiometry அது அப்படியே பவரா ரைஸ் பண்ணி எழுதுறது தான் என்னது solubility product அப்படின்றதும் பார்த்தோம். And in addition to that, significance of the solubility product நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? When ionic product exceeds the solubility product, the resultant solution will be supersaturated because the precipitation will takes place அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, when ionic product is less than the solubility product, no precipitation will take place and the solution will still remain as unsaturated அப்படின்றத பார்த்தோம். When ionic product is equals to the solubility product, the solution will be or the reaction will be in equilibrium and the solution will remain as saturated அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? இன்னும் ஒரே ஒன்று சொல்லிட்டு இந்த கண்டென்ட்க்கு மூவ் ஆயிடலாம். மோலார் சாலிபிலிட்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன மோலார் சாலிபிலிட்டினா, 1 லிட்டர் சொல்யூஷன் இருக்கு. அந்த 1 லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் என்னால போட்டு கரைக்க முடியும்? It is the maximum amount of the solute that can be dissolved in a 1 liter of the solution அப்படிங்கிறது தான் என்னது மோலார் சாலிபிலிட்டி அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் மோலார் சாலிபிலிட்டில இருந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல இருந்து மோலார் சாலிபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல சாலிபிலிட்டி ப்ராடக்ட் பேஸ் பண்ணியான क्वेश्चंस எப்படி அப்ரோச் பண்றோம்னு பார்த்தலாம். பாருங்க, a particular saturated solution contains silver chromate. Silver chromate has a molecular formula Ag2CrO4, has the concentration of the silver 5 into 10 power minus 5 and the chromate concentration of the chromate is 4.4 into 10 power minus 4 molarity. They are asking us to find the solubility product. அப்போ பாருங்க how to approach. See, first let me take this sparingly soluble salt Ag2CrO4 which is in the solid. When I dissolve this in water, it separates into Ag plus 2 moles and CrO4 2 minus. இப்போ நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈக்குவேஷனுக்கு solubility product expression எப்படி எழுதலாம்? Ksp is equals to concentration of Ag plus raised to the power of 2 and concentration of CrO4 2 minus raised to the power of 1. And the concentration of the Ag plus is already given in the question itself, which is 5 into 10 power minus 5 raised to the power of 2. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, the chromate ion concentration கொடுத்திருக்காங்க. என்னது? 4.4 into 10 power minus 4 raised to the power of 1. இங்க 5 square is 25. Okay, then multiplied by 4.4 into 10 power minus 5 raised to the power of 2 is 10 power minus 10. இங்க ஒரு 10 power minus 4 இருக்கு. All together it is 10 power minus 14. அப்போ 25 into 4.4. அப்போ 25 into 4.4 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்க, 25 into 4.4 which is equals to 110. அப்போ 110 into 10 power minus 14. ஒரு கான்சென்ட்ரேஷனோட யூனிட் என்ன? மோலாரிட்டி. அப்போ இதுக்கு மோலாரிட்டி ஸ்கொயர், இதுக்கு என்ன? மோலாரிட்டி. அப்போ all together it is molarity raised to the power of 3 and this is the solubility product of this particular question. புரியுதா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா மூவ் ஆயிடும் அந்த क्वेश्चंसலாம். கரெக்டா கவனிச்சுனே வாங்க. ஈஸியான क्वेश्चन, very easy to approach, very easy to solve also. Okay, without any delay அடுத்த क्वेश्चनக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க,
The next question. The solubility product of silver chromate is. So, silver chromate oda solubility product kuduthirukkan. What is the solubility of Ag2CrO4 in 0.1 molarity AgNO3? இதுக்கு முன்னாடி silver chromate மட்டும் தனியா தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா அந்த silver chromate எடுத்து நான் 0.101 molarity silver nitrateல போட்டுறேன். அப்போ என்ன ஆகும் solubility product அப்படின்றதான் question. லாஸ்ட் क्वेश्चनல தனியா தான் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. அந்த silver chromate எடுத்து silver nitrateல போட்டுறோம். பார்க்கலாம். பாருங்க silver chromate Ag2CrO4, when I dissolve in water it produces Ag plus and CrO4 2 minus. See, with respect to the stoichiometry, if it is S, here it is 2S, here it is S. சரியா? ஸ்டாய்கியோமெட்ரி வச்சு நான் எழுதுறேன். இங்க ஸ்டாய்கியோமெட்ரி 1 அதனால S, இங்க ஸ்டாய்கியோமெட்ரி 2 அதனால 2S, இங்க ஸ்டாய்கியோமெட்ரி 1 அதனால S. இப்போ இதை எடுத்து நான் சில்வர் நைட்ரேட்ல போட்டுறேன். அப்போ சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கணும். AgNO3 which ionizes to produce Ag plus and NO3 minus. சார் மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எழுதும்போது டபுள் ஹெடட் ஆரோ போட்டிருக்கீங்க, செகண்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது சிங்கிள் ஹெடட் ஆரோ போட்டிருக்கீங்களே ஏன் சார் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, அதில் எடுத்துக்கிட்ட சில்வர் குரோமேட் ஸ்பாரிங்லி சாலிபிள் சால்ட். ஆனா சில்வர் நைட்ரேட் அப்படி கிடையாது, இட் இஸ் கம்ப்ளீட்லி சாலிபிள். அப்போ வாட் எவர் த கான்சென்ட்ரேஷன் தட் we have taken will completely ionizes to produce the same. Therefore பாருங்க, therefore from this I will say the concentration of Ag plus is equals to, the Ag plus is produced by both silver chromate and silver nitrate. Ag plus produced by silver chromate is 2S and the Ag plus produced by the silver nitrate is 0.01 molarity. See, since it is a sparingly soluble salt, okay, when compared to the concentration of Ag plus produced by the silver nitrate, the concentration of Ag plus silver chromate is negligible. இதை நம்ம விட்டுறலாம், கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா ரொம்ப 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 சின்னது. எதை விட 0.01 molarity of Ag plus produced by the silver nitrate. So therefore I can write this here 2S is much less than 0.01. Therefore this can be written as the concentration of silver ion is equals to 0.01 molarity. அடுத்து chromate பாருங்க, chromate is just produced by the silver chromate alone. அப்போ the concentration of CrO4 2 minus is equals to S. இப்போ solubility productல substitute பண்றதுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடுச்சு. இப்போ பாரு எக்ஸ்பிரஷன் பாரு, Ksp is equals to concentration of Ag plus raised to the power of 2, concentration of CrO4 2 minus raised to the power of 1. Concentration of Ag plus is found 0.01 which is nothing but 10 power minus 2. அப்போ 10 power minus 2 raised to the power of 2. Chromate பாருங்க, it is just S. Solubility product is given as 10 power minus 12. அப்போ 10 power minus 2 raised to the power of 2 is 10 power minus 4. இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ 10 power minus 12 by 10 power minus 4 is equals to S. Therefore minus 4 மேல போச்சுன்னா plus 4, minus 12 plus 4 minus 8. Therefore S is equals to 10 power minus 8. Solubility, molar solubility என்றது என்னது? Amount of a solute that can be dissolved in 1 liter of the solution. அப்போ யூனிட் என்ன? moles per liter. அப்போ moles per liter என்றது நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்? molarity, capital M. அவ்வளவுதான். ஸோ கேட்டிருக்கிறதே அதுதான், வாட் இஸ் த சாலிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாலிபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாருங்க, a saturated solution prepared by dissolving calcium fluoride in water. சரி, calcium fluoride எடுத்து தண்ணியில போட்டு ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். and the nature of the solution is saturated வச்சுங்க. அதுல கால்சியமோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் த கால்சியம் fluoride? இதுதான் கொஸ்டின். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப பாரு, when calcium fluoride, when it is dissolved in water, it produces Ca2 plus and 2F minus. இப்போ இதை நான் தண்ணியில கரைக்கும் போது கால்சியமோட கான்சென்ட்ரேஷன் கொஸ்டின்ல கொடுத்துட்டு இருக்கான். எவ்வளோ? 3.3 into 10 power minus 4 அப்படின்னு கொடுத்துட்டான். நல்லா யோசிச்சு சொல்லு. From the stoichiometry, if this is S,
this is S, then this is 2S. அப்போ எனக்கு solubility product கண்டுபிடிக்கணும்னா I need to know the concentration of Ca2 plus and the concentration of F minus. Concentration of Ca2 plus is already given in the question. With the help of the concentration of the Ca2 plus, I need to find the concentration of F minus. How? If this is S, this is 2S. If S is equals to 3.3, 2S will be equals to 6.6. That's all. Update twice of that. Appo 6.6 into 10 power minus 4 is the concentration of F minus. Appare concentration of Ca2 plus is equals to 3.3 into 10 power minus 4 molarity. Aduthe, the concentration of F minus is equals to 6.6 into 10 power minus 4 molarity. இப்போ டைரக்டா solubility product கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? Ksp is equals to concentration of Ca2 plus raised to the power of 1, concentration of F minus raised to the power of 2. Ksp is already given. I need to find the Ksp. அப்போ Ksp is equals to concentration of Ca2 plus என்றது 3.3 into 10 power minus 4. F minus என்றது 6.6 into 10 power minus 4 raised to the power of 2. இப்ப பாருங்க, I need to multiply this. Right. பாரு, 3.3 into 6.6 into 6.6, which is equals to 143.748. அப்போ Ksp is equals to 143.748. 10 power minus 4, inga 10 power minus 4 raised to the power of 2. 10 power minus 4 raised to the power of 2 என்றது 10 power minus 8. 10 power minus 8 10 power minus 4 10 power minus 12. So unit பாருங்க, molarity, molarity square. அப்போ molarity raised to the power of 3. So this is what the solubility product of this particular question. புரிஞ்சதா? ரைட், கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி கொஸ்டின் தான், ஒரே மாதிரியான கொஸ்டின் தான், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக காமிச்சிக்கங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா, the solubility product of the silver chloride is given and the same silver chloride is dissolved or added into the solution of a silver nitrate which has a concentration of 1 molarity. எப்படி கண்டுபிடிக்கலாம் பாரு. so given already Ksp of AgCl இருக்கு, molar solubility நான் கண்டுபிடிக்கணும், S கண்டுபிடிக்கணும். சரி பாரு, ஃபர்ஸ்ட் silver chloride இருக்கு, வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். it produces Ag plus and Cl minus. If this is S, its solubility is concentration is S, its concentration is also S. அடுத்து I have got the completely ionizable salt which is silver nitrate. இந்த silver nitrate completely ionized ஆயிடுச்சுனா it produces Ag plus and NO3 minus. இதுல இது completely ionizable salt தான். அப்போ whatever the concentration that I have taken, the same concentration would have produced when it is ionized. அப்போ when the concentration is 1 molarity, here also it is 1 molarity, here also it's 1 molarity. I need to find the molar solubility of silver in this. Okay, solubility, molar solubility of this silver chloride in இடத்துல. அப்போ பாரு, Ksp is equals to concentration of Ag plus raised to the power of 1 and concentration of Cl minus raised to the power of 1 from this particular equation. Here the concentration of Ag plus is contributed by both. The concentration of Ag plus is which is given by AgCl is yes. The concentration of Ag plus from AgNO3 is 1 molarity. அப்போ already சொன்ன மாதிரி which is much less than 1, whatever the concentration that we get. Therefore concentration of Ag is equals to 1 molarity. அடுத்து concentration of Cl அங்கே இருக்கு, concentration of Cl minus is just yes, substitute பண்ணலாம். அப்போ Ksp ஓட வேல்யூ இருக்கு 1.8 into 10 power minus 10. Then concentration of Ag plus is 1, concentration of Cl minus is yes. Therefore the molar solubility is equal to 1.8 into 10 power minus 10 molarity. So solubility or molar solubility unit என்னது? Molarity. It is amount of solute that can be dissolved in 1 liter of the solution. அதனால molarity அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்க, ரைட். அப்ப இந்த क्वेश्चனை பொறுத்த வரையும் solubility productடும் molar solubilityயும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். பாருங்க, the solubility product of the silver chromate is given. What is the solubility of silver chromate in potassium chromate? அப்ப பாரு, first silver chromate Ag2CrO4 தண்ணியில dissolve பண்ணும்போது it produces 2
Ag plus and CrO4 2 minus. சரி, அப்போ இது S னா இது 2S, இது S. அடுத்து இதை தூக்கி எதில் டிசால்வ் பண்றேன்? பொட்டாசியம் குரோமேட்ல. அப்போ K2CrO4 when it ionizes completely it produces 2K plus and CrO4 2 minus. இதனோட concentration 0.1 molarity. அப்போ இதனோடது 0.2 molarity. ஏன்னா 2 இருக்கு stoichiometry. அப்போ S-ன்றது 0.1 னா 2S-ன்றது 0.2. இது S தான். அப்போ இது என்னது? 0.1 molarity. நம்மள என்ன கண்டுபிடிக்கணும்னா I need to find the molar solubility here. First, Ksp is equals to, from this equation, the concentration of Ag plus raised to the power of 2. Concentration of CrO4 2 minus raised to the power of 1. அப்போ concentration of Ag plus is just contributed by the silver chromate alone, but the concentration of chromate ion is contributed by both. So therefore, பாருங்க, the concentration of Ag plus is equals to just 2S. அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து concentration of chromate CrO4 2 minus, அது பார்த்தீங்கன்னா it is S and 0.1 molarity. As I said, S is much less than 1 molarity, 0.1 molarity. ஏன் அப்படின்னா the concentration of the chromate ion produced by the sparingly soluble salt silver chromate is very less, very negligible when compared to the concentration of the chromate ion produced by the potassium chromate. That's why we can neglect this. அப்போ neglect பண்ணி எழுதும்போது பாரு, concentration of chromate ion is equals to 0.1 molarity. பாருங்க, அப்ப Ksp ஓட வேல்யூ ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்துட்டு இருக்கான். 1.1 into 10 power minus 12. Concentration of Ag plus is 2S raised to the power of 2. அடுத்து chromate ion ஓட concentration 0.1 molarity ன்றது 10 power minus 1. அப்ப 10 power minus 1 அப்படின்றது concentration of the chromate ion here. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 into 10 power minus 13 by 10 power minus 1 இங்க எடுத்துட்டு வந்துடுறேன் is equals to 2S raised to the power of 2. அப்படி வச்சுங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா otherwise I can write it as, இன்னும் ஈஸியாக எழுதிடுவோம். 2 square 4 4S square அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல என்னன்னா 10 power minus 1 மேலே போயிடுச்சு அப்படின்னா plus 1 ஆயிடும். அப்போ plus 1 minus 13 plus minus 12 ஆயிடும். அப்போ 11 into 10 power minus 12, இந்த 4 கீழே எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ by 4 is equal to S square. இப்போ 11 by 4 என்ன நமக்கு வரும்? So 11 divided by 4 which is equals to 11 divided by 4 2.75. அப்போ 2.75 into 10 power minus 12 is equals to S square. Square அந்த பக்கத்துல இந்த root ஆயிடும். அப்போ square root of 2.75 into 10 power minus 12 is equal to S. Therefore, S is equals to, so 10 power minus 12 root எடுத்தோம் அப்படின்னா it is 10 power minus 6. இப்போ நான் செக் பண்ண வேண்டியது square root of this. அப்போ இதுக்கு root எடுத்தோம் அப்படின்னா 2.75 க்கு root எடுத்தோம் அப்படின்னா it becomes as 1.65. Therefore, S is equals to 1.65 into 10 power minus 6 unit is molarity. So this is how we need to solve. இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? ரைட், எல்லாம் similar type of questions தான். நெக்ஸ்ட் பாருங்க, the solubility product of aluminum hydroxide is given. At what pH does 1 into 10 power minus 3 molarity Al3 plus precipitate on the addition of a buffer NH4Cl NH4OH? என்கிட்ட பஃபர் சொல்யூஷன் இருக்கு, NH4Cl NH4OH. இதுல இந்த கான்சென்ட்ரேஷன் அளவுக்கு அலுமினியம் அயானை நான் ஆட் பண்றேன். என்ன pH கிரியேட் பண்ணுன்றது தான் கொஸ்டின். precipitate ஆகக்கூடிய pH. அப்போ பாருங்க, let me take aluminum hydroxide Al OH thrice. Suppose இது ionize ஆச்சுன்னா it becomes as Al3 plus and 3 OH minus. இப்போ விஷயம் என்னன்னா, இதுல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Al3 plus கொடுத்துட்டு இருக்கான். என்னது?
concentration of Al3 plus is given as 10 power minus 3. 10 power minus 3 molarity அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ solubility ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்னது 10 power minus 15. அப்போ 10 let me write the solubility product expression first. அப்போ solubility product பாருங்க, Ksp is equals to concentration of Al3 plus into concentration of OH minus raised to the power of 3. Ksp value கொடுத்துட்டு இது 10 power minus 15 equal to Al3 plus or concentration 10 power minus 3. அடுத்து I do not know the concentration of OH minus, let me just keep it as OH minus raised to the power of 3. Minus 3 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ 10 power minus 15 by 10 power minus 3 is equal to concentration of OH minus raised to the power of 3. Minus 3 மேலே போச்சுன்னா plus 3. Plus 3 minus 15 minus 12. அப்போ 10 power minus 12 is equals to concentration of OH minus raised to the power of 3. Okay, அப்போ 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன். It becomes as a cubic root. அப்போ 10 power minus 12 raised to the power of 1 by 3 is equal to the concentration of OH minus. Therefore, the concentration of OH minus is equals to 10 power minus 4 molarity. அப்படின்றது இந்த இடத்துல கன்க்ளூட் ஆகுது. இப்போ என்னன்னா நான் கண்டுபிடிக்க வேண்டியது pH. எனக்கு கிடைச்சிருக்கிறது concentration of OH minus. அப்போ concentration of OH minus வச்சு நான் கண்டுபிடிக்க வேண்டியது pOH. இப்போ பாருங்க, pOH is equals to minus log base 10 concentration of OH minus minus log base 10 concentration of OH minus into 10 power minus 4. அப்போ 10 power minus 4. இப்போ log apply பண்றீங்க. apply பண்ணீங்க அப்படின்னா a power x க்கு log apply பண்ணா x log a மாறிடும். அப்போ இங்க x என்னவா இருக்கு? minus 4. minus and minus it becomes as plus. அப்போ பாருங்க 4 அடுத்து plus log base 10 power 10 ஆயிடும். log base 10 power 10 என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். அப்போ pOH is equals to what? டைரக்டா 4 னு எழுதிரலாம். நான் கண்டுபிடிக்க வேண்டியது pH. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாருங்க, pH plus pOH is equals to 14. pH is equals to 14 minus pOH. Therefore, pH is equals to 14 minus 4. pH is equals to what? 10. அதுதான், அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ pH 10 இருக்கும்போது நான் ஆட் பண்ணக்கூடிய அலுமினியம் ஹைட்ராக்சைடு என்ன ஆயிடும்? precipitate ஆகும். இதுதான் क्वेश्चन. இதுதான் நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடிய பாயிண்ட். சரியா? லாஸ்ட் அந்த ஃபைனல் क्वेश्चन பாருங்க, இது கொஞ்சம் டிஃபரெண்டான क्वेश्चन. கரெக்ட்டா நம்ம அப்ரோச் பண்ணோம். See, I have a solution of 0.15 liter of 0.1 molarity lead nitrate and I have a solution of 0.1 liter 0.2 molarity NaCl. இதை மிக்ஸ் பண்ணா precipitate ஆகுமா ஆகாதான்றதான் क्वेश्चन. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னது? when ionic product is equal to the solubility product, no precipitation. when ionic product exceeds the solubility product, precipitation will take place. அப்போ இங்க கொடுத்திருக்க இந்த solubility product விட ஒருவேளை இப்ப நான் கண்டுபிடிக்க போற ionic product ஓட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்யூஷன் என்ன ஆகும்? precipitate ஆகும். ஆனா கம்மியா இருந்துச்சுன்னா precipitate ஆகாது. இப்ப ஆகுமா ஆகாதான்றதை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, see, first solution mix ஆகல. let me write the balanced equation. when lead nitrate reacts with NaCl, it produces PbCl2 and 2NaNO3. இப்போ இந்த ஃபார்ம் ஆன இந்த PbCl2 டிசால்வ் ஆச்சா இல்லையா அதான் क्वेश्चन. டிசால்வ் ஆயிருந்துச்சுன்னா precipitate ஆகாது. டிசால்வ் ஆகலன்னா precipitate ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ from that particular equation I need to write the expression. பாருங்க, கவனிங்க. அப்போ the ionic product is equals to, let me write the balanced equation, PbCl2. when it ionizes, it produces Pb2 plus and 2Cl minus. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ionic product is the same. it is the concentration of Pb2 plus raised to the power of 1, concentration of Cl minus raised to the power of 2. இப்போ என்ன தெரியுமா வேணும்? இந்த இந்த PbCl2ன்றது நீங்க எப்போ ப்ரிப்பேர் ஆகுது? ரெண்டுத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணாதான் ப்ரிப்பேர் ஆகுது. அப்போ I need to know the concentration of Pb2 plus in இங்க ஒரு 0.15 லிட்டரா, இங்க ஒரு 0.1 லிட்டரா, in 0.25 லிட்டர்.
எனக்கு தேவைப்படுறது not just the concentration of Pb2 plus. I need to know the concentration of the Pb2 plus in 0.25 liter. அதே தான் Cl மைனஸ்க்கும். Cl மைனஸ் இதுல தானே சார் இருக்கு அப்படின்னா, ஆனா PbCl2ன்றது ரெண்டும் மிக்ஸ் பண்ணாதானே ஃபார்ம் ஆகுது. அப்போ டோட்டல் வால்யூம்ன்றது 0.25 தான். அப்போ Cl மைனஸோட கான்சென்ட்ரேஷனும் எனக்கு எவ்வளோல வேணும், 0.25 லிட்டர்ல என்னன்னு எனக்கு தெரியணும். அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு நான் கண்டுபிடிக்கணும் என்ன வால்யூம் அப்படின்றது நமக்கு தெரியும். என்னது 0.25 லிட்டர். அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும் இந்த இடத்துல. See, concentration is expressed in terms of moles per liter. அப்போ டோட்டல் வால்யூம் இந்த இடத்துல அப்படின்றது 0.25 லிட்டர். இந்த இடத்துல என்ன இருக்குது, அதே மாதிரி 0.25 லிட்டர். I need to know the number of moles in 0.25. அதுதான் எனக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட கான்சென்ட்ரேஷன் என்ன இருக்கு, லெட் நைட்ரேட்டோட கான்சென்ட்ரேஷனு 0.1 மோலாரிட்டி அண்ட் அதனோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னா 0.15 லிட்டர். அதே மாதிரி சோடியம் குளோரைட் இதனோட கான்சென்ட்ரேஷன் 0.2 மோலாரிட்டி, அதனோட வால்யூம் என்ன அப்படின்னா 0.1 லிட்டர். அப்போ I need to find the number of moles in 0.15, 0.1 and then only I can able to substitute the number of moles in 0.25. புரிஞ்சா? அப்போ என்ன பண்ணலாம்னா, கவனி, to find number of moles எப்படி கண்டுபிடிக்கலாம் பாரு. first I am going to find the number of moles of Pb2 plus in 0.15 லிட்டர். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாரு. இட்ஸ் கான்சென்ட்ரேஷன். என்ன கான்சென்ட்ரேஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு, 0.1 மோலாரிட்டி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 0.1 மோலாரிட்டினா என்ன மீனிங்னா 0.1 மோல் இன் 1 லிட்டர்னு அர்த்தம். அப்போ எனக்கு எவ்வளோ மோல் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ வால்யூம்ல 0.15 லிட்டர்ல, அதான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ x is equals to 0.1 into 0.15 by 1. அப்போ x is equals to என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.1ன்றது 10 power minus 1 தான். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்னா 0.015 அப்படின்றது நமக்கு இங்கே தெரிஞ்சு போகுது. ஓகே, எதனோட மோல்ஸ் இது, Pb2 plus. இதே மாதிரி நான் எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Cl மைனஸ்க்கு கண்டுபிடிக்கணும். எப்படி பாரு, நம்பர் ஆஃப் moles of Cl minus in எவ்வளோ 0.1 liter whose concentration is 0.2 molarity. பாரு, எப்படி அதே மாதிரி தான் 0.2 மோலாரிட்டின்றது ஒன்றும் கிடையாது, 0.2 மோல் இன் 1 லிட்டர். அப்போ எவ்வளோ மோல் 0.1 லிட்டர்ல இருக்கும் அப்படின்றது தான். அப்போ y is equals to 0.2 into 0.1 by 1. 0.2 into 0.1 என்றது என்னது, 0.02 தான், அவ்வளோதான். ஏன்னா இது 10 power minus 1. Therefore y is equals to 0.02 mole. இதுதான் என்னது, number of moles of Pb2 plus and Cl minus. இப்போ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா பாரு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.015 I'll write it as 15 into 10 power minus 3 எழுதிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றேன் அப்படின்னா 0.02 வந்திருக்கு, அப்போ 2 into 10 power minus 2 எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன், இதை 15 by 0.25 தனியாக எழுதிக்கிறேன். அடுத்து 2 ஸ்கொயர், சரி அப்படியே எடுத்துக்கலாமே. அப்போ 2 by 0.25 raised to the power of 2 எழுதிக்கிறேன். -3 தனியாக வெளியே எடுத்துக்கிறேன். -2 raised to the power of 2 தனியாக எழுதிக்கிறேன். அப்போ which is equals to 10 power minus 7 அப்படின்னு வச்சுங்க. இப்போ கால்குலேட்டர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 15 divided by 0.25 which is equals to 60. சரி, அடுத்து பாருங்க, 2 divided by 0.25 உங்களுக்கு 8 தான் வரும் இல்ல. அப்போ 8 ஸ்கொயரா up into 10 power
minus 7 சொல்லிட்டேன். அப்போ 8 square 64. அப்போ 64 into 60 which is equals to 3840. அப்போ பாரு 3840 into 10 power minus 7. 3 டெசிமல் உள்ள தள்ளிக்கிறேன். அப்போ 3.84 into 10 power minus 4. இதுதான் என்னது அயானிக் ப்ராடக்ட். இங்க பாருங்க அயானிக் ப்ராடக்டோட வேல்யூ இது. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் क्वेश्चनல கொடுத்திருக்கான். என்னது Ksp is equals to 1.2 into 10 power minus 5 அப்படின்னு சொல்லிட்டு. இதனோட யூனிட் என்னது molarity raised to the power of 3. இதனோட யூனிட் molarity raised to the power of 3. இந்த இடத்துல நீங்க செக் பண்ணீங்கன்னா அயானிக் ப்ராடக்ட் is greater than solubility product. அப்போ கண்டிப்பா என்ன நடக்கும் precipitation will takes place. அவ்வளவுதான். இந்த ஒரு क्वेश्चन மட்டும் தான் வித்தியாசமா இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸி தான். ஓகே ஸோ ஹவ் எப்படி நமக்கு இது அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சா क्वेश्चंस எல்லாமே ஈஸி தான். சரிங்களா நான் சொல்றது? அப்போ ஃபைனல் கன்க்ளூடுக்கு வந்தாச்சு precipitation நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் பேஸ் பண்ணியான क्वेश्चंस எல்லாமே ஒரே வீடியோல நம்ம கொடுத்தாச்சு. சரியா? இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் பேஸ் பண்ணியான क्वेश्चंसல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஃபர்தரா நாங்க ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். சரியா? இன்னொரு 100% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிக்வயர்டான டாபிக்ல இருந்து அடுத்த கிளாஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, till then it is bye bye from your chemistry sir.